நீலகிரியில் கோடநாடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட வாளையார் மனோஜ், சயான், உதயகுமார் ஆகியோர் விசாரணைக்கு ஆஜரான நிலையில் வழக்கு விசாரணையை பிப்ரவரி 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் விஜயசுந்தரம். அவரிடம் பேசலாம். வணக்கம் விஜயசுந்தரம், இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துல கோடநாடு வழக்கு விசாரணையானது என்று விசாரணைக்கு வந்தது. இவ்வழக்கு சம்பந்தமாக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஷாஜகான், கனகராஜ், சிபிசிஐடி போலீசார், ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான போலீசார் மற்றும் வழக்கில் குற்றவாளியாக கூறப்படும் சயான், வாளையார் மனோஜ், உதயகுமார் நேரில் ஆஜரானாங்க. வழக்கானது உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி அப்துல் காதர் முன்னிலையில வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பு மூலம் கோடநாடு வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள விஜயன்குட்டி, தீபு, ஜம்ஷீர் அலி ஆகியோரின் 8 செல்போன்களின் உரையாடல்களின் மூலம் சேகரிக்கப்பட்ட அறிக்கையை படித்து மேலும் பலரிடம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும். மேலும் இவ்வழக்கில் அதாவது இவ்வழக்கு சம்பந்தமாக கோவை ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டு ரெக்கவரி செய்யப்பட்ட ஆய்வறிக்கையை வழங்கினால் அடுத்த கட்ட விசாரணை மேற்கொள்ளப்படும். அதே போல 19 செல்போன் டவர்கள் மற்றும் 60 சிம்கார்டுகளின் பதிவு செய்யப்பட்ட தகவல்களை குஜராத் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டு இன்னும் நீதிமன்றத்திற்கு வழங்கப்படவில்லை. அந்த ஆய்வறிக்கை கிடைத்தவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடங்கப்படும் என அரசு தரப்பு மூலமாக வழக்கறிஞர் தெரிவித்துள்ள இந்த வழக்கானது வரும் பிப்ரவரி 9ஆம் தேதிக்கு தற்போது விசாரணையை ஒத்திவைத்து நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.